காசுக்காகலாம் ஒண்ணுமே இல்லை. என்னோட உழைப்பு, என்னுடைய அடையாளம் எல்லாமே, என்னுடைய பயோடேட்டா எல்லாமே அந்த பாட்டு தான். ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்ச சீரிசா. இந்த பாட்டு எட்டா எனக்கு சந்தோஷம். இல்லையா என்னோட பேரை பொண்ணு இல்லை என்கிட்ட கேட்டு பண்ணிருக்கணும். ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க கமெண்ட்ல வந்து இந்த மாதிரி வந்து தேவா சார் பாட்டு அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேவா சார் பாட்டே பாடிருக்கலாம். இப்போ அவரு கானா தினேஷ் ஆகிட்டாரு, நான் என்ன ஆகிட முடியுமா? கருணாஸ் அவன் பையனா ஆகிட முடியுமா? நீங்க சொல்லுங்க, கருணாஸ் சார் பையனா ஆகிட முடியுமா? குழந்தை அந்த பாட்டு பாடுந்து நீங்க உணர்த்திருக்கிட்ட கொடுத்ததே தப்பு. அவன் கானா சிங்கர் ஆச்சவன். நீங்க வந்து நேர்மையா அவன் கேட்டிருந்தா கூட நேர்மையா கொடுத்துருப்பான். விமர்சனம் பண்றதை முதல்ல நிறுத்தணும். எல்லாருமே ஒருத்தர் வளர்ந்து வராங்கன்னா ஒரு கேஸ் போடல. கீழே இருக்கிறவங்க கீழே தான் இருக்காங்க, மேலே இருக்கிறவங்க மேலே தான் இருக்காங்க. கானா பாடல் உள்ள இருக்கிற கஷ்டம் யாருக்குமே இருக்கக்கூடாது. ஹாய்ண்ணா. ஹாய். உங்களுடைய மோனிஷா சாங் வந்து உங்களுடைய பெர்மிஷனே இல்லாம ஒரு படத்துல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, யூத் படத்துல. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு நீங்க கேஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது நியூஸ்ல நாங்க பாத்துருந்தோம். சோ எங்க நீங்க கேஸ் கொடுத்துருந்தீங்க, என்னன்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க? நான் வந்து கமிஷனர் ஆஃபீஸ்ல கேஸ் கொடுத்துருக்கேன். அவங்க மேலே எல்லாரும் மேலே கொடுத்துருக்கேன். அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து எல்லா காப்பி ரைட்ஸும் வாங்கி தான் நான் வந்து இந்த பாட்டை போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து எங்களுக்கு காப்பி ரைட்ஸ் கொடுத்து, நான் யாருக்குமே காப்பி ரைட்ஸை கொடுக்கல, எதுலேயும் நான் சைன் பண்ணல, எந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் உண்மையாக பண்ணல. புரியுதுங்களா? என்கிட்ட வந்து நான் பண்ண மாஸ்டர் ஆல்பம் மட்டும் தான் இருக்குது. மோனிஷா சாங் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து தீபக் மேனன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு நபர் தான் வந்து வித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு 3 லட்ச ரூபாய் 4 லட்ச ரூபாய் வித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க படத்துக்கு. ஆனா வந்து எனக்கு அதை பத்தி எனக்கு தெரியல. நான் யார்கிட்டயுமே சைன் போடல. அப்பெல்லாம் வந்து படிப்பறிவே இல்லை, டெக்னாலஜி வளரல. நான் கேசட் பண்ணும்போது நானே இப்பதான் இங்கிலீஷ் தமிழ்லாம் படிக்க கத்துக்கினேன். ஓகே ஓகே. இப்போ நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது எங்க கொடுத்தீங்க? நான் கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்தேன். சங்கத்துல நீங்க எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? இல்ல, சங்கத்துல கொடுக்கல. ஏன்டா சங்க தலைவர் வந்து இறந்துட்டாரு. அதுக்காக வந்து சங்கமே இப்போ கலைஞ்சிருக்கு. அதனால சங்கத்துல நான் எதுவுமே பண்ண முடியல. அதனால ஸ்ட்ரைட்டா கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்தேன். என்னுடைய அட்வொகேட் வந்து அருண் நாளைக் சார் வந்து என்னோட கேஸை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ நீங்க கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா யூத் டீம், அந்த படத்துடைய டீம்ல இருந்து ப்ரொடியூசரோ இல்ல அந்த கென் கருணாஸோ இவங்கள்ட்ட வந்து ஏதாச்சும் அப்ரோச் பண்ணாங்களா? இது விஷயமா ஏதாச்சும் உங்கள்கிட்ட கேட்டாங்களா? இல்ல கன்சோல் பண்றதுக்காச்சும் ஏதாச்சும் பேசினாங்க? இல்ல, கருணாஸ் சார் வந்து எங்க அட்வொகேட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து தம்பி வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து எல்லா ப்ரூஃபும் வாங்கி தான் வந்து இந்த பாட்டை வந்து நாங்கள் எடுத்து பண்ணியிருக்கோம், காப்பி ரைட்ஸ்லாம் வாங்கி தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கருணாஸ் சார் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஆனால் என்கிட்ட பாட்டுக்கு சொந்தக்காரன்னு நான் தான், என்கிட்ட எந்த காப்பி ரைட்ஸும் வாங்கல யாருமே. நான் தான் பாடியிருக்கேன், கஷ்டப்பட்டு எழுதியிருக்கோம். கமல் நான் அந்த பாட்டு எழுதி நான் பாடியிருக்கேன். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த ஊருக்கே தெரியும். நான் எந்த அளவுக்கு அந்த பாட்டுக்காக கஷ்டப்பட்டேன். அந்த பாட்டால் தான் நான் ஃபேமஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும். உங்களுடைய இந்த ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா இந்த பாட்டு வந்து வித் லவ் படத்துலயுமே வந்திருக்கு. ஆனா வித் லவ் வாய்ஸ்லயே வந்திருக்கு. சோ இந்த படத்துல யூத் படத்துலயும் உங்களுடைய வாய்ஸ்லயே போட்டிருந்தா அது உங்களுக்கு எதுவும் பெருசா பிரச்சனையா இருந்திருக்காதா? இல்ல, பெர்மிஷன் இல்லாம இந்த பாட்டு வந்து வித் லவ் படத்துல வந்தது. ஆனா என்னோட வாய்ஸ்ல தான் அது வந்திருக்கு வித் லவ் படத்துல. அதனால நான் சந்தோஷப்படுறேன். 2 படத்துல வந்திருக்கு. வித் லவ் படத்துல ஒண்ணு வந்திருக்கு. அதனால எனக்கு சந்தோஷம் தான். என்னோட பாட்டு வந்திருக்குன்னு நான் சந்தோஷப்படுறேன். இதுல வந்து அவரே பாடி இருக்காரு என்னோட பாட்டு. தினேஷ் வந்து பிறந்ததுல இருந்து நாங்க பாக்குறோம். குழந்தை அந்த பாட்டு பாடுந்து நீங்க உணர்த்திருக்கிட்ட கொடுத்ததே தப்பு. அவன் கானா சிங்கர் ஆச்சவன். நீங்க வந்து நேர்மையா அவன் கேட்டிருந்தா கூட நேர்மையா கொடுத்துருப்பான். இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காது இந்த பாட்டு எடுத்ததெல்லாம். அவன் என்ன மாதிரி பாட்டு பாடுவான். அந்த பாட்டு நீ எடுத்துன்னு அவங்ககிட்ட கூட நீ கேட்டுக்கலாம். என்னப்பா இந்த மாதிரி தினேஷ் இந்த மாதிரி நான் பாட்டு கேட்குறேன் அதுன்னு. அது பெரிய தப்பு இல்லை. அது கடவுளுக்கு அது அடுக்காது. எங்கே ஒரு டெத் ஆச்சுன்னா கூட ஃபஸ்ட் டைமாக அவர் வந்து இருந்து இரங்கல் பாடி அந்த வீட்டையே அழுதுன்ற வீட்டையை கூட சந்தோஷப்படுத்திட்டு போவார். அதேமாரி நாங்களாக நம்ம வீட்டு டெத்தாக இருந்தால் கூட வந்து பாடுவார். இந்த மச்சான் கையில் காசு வர 500 ரூபா பிடி அப்படின்னோட மச்சான் நம்ம வீட்டு தட்டு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஆறுதல் படுத்திட்டு இது பண்ணிட்டு போவார். இப்போ அவரு கானா தினேஷ் ஆகிட்டாரு, நான் என்ன ஆகிட முடியுமா? கருணாஸ் அவன் பையனா ஆகிட முடியுமா? நீங்க சொல்லுங்க, கருணாஸ் சார் பையனா ஆகிட முடியுமா? ஓகே. இந்த பாட்டை வந்து 90s கிட்ஸ் யாருமே அவங்க ஸ்கூல் டைம்ல வந்து மறந்துருக்கவே மாட்டாங்க. இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு 2026ல இந்த பாட்டை வந்து எல்லாருமே ரிப்பீட் பண்ணி பாடுறது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் ஆகுது. ஆனா வந்து இப்போ வந்து ஃபேமஸா இருக்கிற தடவை வந்து இப்போ ஃபேமஸா இருக்குது இந்த பாட்டு, சந்தோஷம் தான். ஆனா அதுக்கு முன்னாடி நான் கேசட் பண்ணும்போது பயங்கரமா ஃபேமஸ். அப்போ வந்து
ப்ளூடூத் ஆப்ஷன் மட்டும் தான் இருந்தது. வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. என்னுடைய மொபைல்லேருந்து உங்கள் மொபைலுக்கு ஏற்றலாம், வேற ஆப்ஷனே இல்லை. டெக்னாலஜி எதுவுமே வளரல. அப்போ வந்து யூடியூப் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ வந்து ப்ளூடூத் மட்டும் தான் இருந்தது, கேசட். அதுலேயே வந்து ஃபேமஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயே பயங்கர ஹிட்டு. இப்போ ஹிட்டெல்லாம் ஒரு அந்த அளவுக்குலாம் இல்லை. நான் பண்ணும்போதே பயங்கர ஹிட் ஆச்சு. ஆனால் இப்போ பயங்கர வைரலாக இருக்குது. இப்போ ஒருத்தருடைய உழைப்பை திருடுறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். ஓகேவா? அது வந்து இப்போ நம்ம கேட்க போனோம் அப்படின்னா காசுக்காக இவங்களாம் இதெல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. கமெண்ட் பண்றாங்க எல்லாருமே வீடியோஸ்க்கு கீழே வந்துட்டு என்ன இவங்க காசுக்காக பேசுறாங்களா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? காசுக்காகலாம் ஒன்றுமே இல்லை. என்னோட உழைப்பு, என்னுடைய அடையாளம் எல்லாமே, என்னுடைய பயோடேட்டா எல்லாமே அந்த பாட்டு தான். இப்போ அவர் வந்து எல்லாம் கமெண்ட்ல சொல்றாங்க, காசுக்கோசம் தான் போடுறாரு, காசுக்கோசம் தான் போடுறாரு. யாரோ பெத்த பையனுக்கு நம்ம அப்பனா ஆயிட முடியுமா? புரியுதுங்களா? அதே தான் எனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் கேட்குறாரு. என்ன நான் சொந்தமாக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடியிருப்பார், எவ்வளோ இது பண்ணியிருப்பார். எப்படியோ அந்த பாட்டு வரப்போ 2011 வந்து இருக்குது. எப்படியோ 15 வருஷம் கிட்ட ஆகுது. அந்த கஷ்டப்பட்டு பாடி அந்த சிடி இது பண்ணி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பார். அதுக்கு உண்டான அங்கீகாரம் தான் அவர் கேட்குறாரு, காசு கேட்கல. எல்லாருக்குமே தெரியும் என்னோட பொருளாதாரம் எல்லாமே அந்த பாட்டு தான். இப்போ வந்து அந்த பாட்டை எடுக்க சொல்லுங்க. அந்த பாட்டை எடுத்தா எனக்கு சந்தோஷம். இல்லையா என்னோட பேரை பொண்ணு இல்லை என்கிட்ட கேட்டு பண்ணிடணும். தேங்க்ஸ் டு கானா தினேஷ்னு போட சொல்லுங்க. போட்டா கூட எனக்கு சந்தோஷம் தான். அந்த பாட்டு நான் தான் பண்ணேன்னு எல்லாருக்கும் தெரியல. பணம் காசுக்காக நான் வந்து இதெல்லாம் பண்ணல. அதே மாதிரி வந்து ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க கமெண்ட்ல வந்து இந்த மாதிரி வந்து தேவா சார் பாட்டு அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேவா சார் பாட்டே பாடி இருக்கலாமே அவங்க. ஏன் போன மாசம் சம்பளம் வாங்கின அந்த பாட்டை பண்ணணும்? ஓகே, இப்போ மியூசிக் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு மிகப்பெரிய டேரக்டர், மியூசிக் டேரக்டர்ஸா இருக்கட்டும், சிங்கர்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய பாட்டை வந்து காப்பி அடிச்சாங்க, இப்போ காப்பிரைட்ஸ் இல்லாம அவங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து அந்த கேஸ் போட்டாங்க அப்படின்னா உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இப்போ கானா சிங்கர்ஸோடைய பாட்டு வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா டக்குனு அதுக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து கானா பாடகருக்கு வந்து எந்த சப்போர்ட்டும் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க கானா பாடகர். இப்போ நானே வந்து இவ்வளவு ஃபேமஸா இருந்து இவ்வளவு கஷ்டப்படுறேன்னா அப்போ வளர்ந்து வர பாடகர்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அப்போ சப்போர்ட்டே இல்லை. கானா பாடகர் சப்போர்ட் இல்லாம ஒரு வருஷம் உழைச்சி அந்த காசுல இருக்கிற வருமானத்தை தான் வந்து வச்சு ஒரு கேசட் பண்ணி அதை ஒரு ஆல்பமா எடுத்து அதை பண்ணி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. கானா பாடகர் உள்ள இருக்கிற கஷ்டம் யாருக்குமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்து அசால்ட்டா எடுத்துட்டா இப்படி பாட்டை ஃபர்ஸ்ட் விமர்சனம் பண்றது முதல்ல நிறுத்தணும். எல்லாருமே ஒருத்தர் வளர்ந்து வராங்கன்னா ஒரு கேஸ் போடல, நல்லா புரிஞ்சுக்கணும். அதுவும் கானா பாட்டு தான், இதுவும் கானா பாட்டு தான். அன்னைக்கு கானா பாட்டு வந்துட்டு அன்னக்கூடல் தான் வாச்சாங்க, இன்னைக்கு கானா பாட்டு வந்துட்டு டிஜியில் போடுறாங்க. அந்தளவுக்கு வளர்ந்துருக்குது. அவரோட கஷ்டத்தை வந்து தான் முதல்ல வந்துட்டு பார்க்கணும். கீழே இருக்கிறவங்க கீழே தான் இருக்காங்க, மேலே இருக்கிறவங்க மேலே தான் இருக்காங்க. அந்த தாட்டு பற்றி இப்போ கிடையவே கிடையாது. அவர் எப்போவுமே வந்துட்டு சிரிச்சிட்டே தான் இருப்பா போல். இந்த ஒரு 20 நாளாக 15 நாளாக தான் அவரை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னான்னு கேட்கும்போது அந்த பாட்டு நான் பாடி தான் நல்லா இருந்திருக்குமே, அந்த 4 வரி தானே, அந்த 4 வரி தான் அந்த சினிமா தேட்டரில் கிளாஸ் தட்டுறாங்க. இப்படி உலகமே கிளாஸ் தட்டுது. இந்த பாட்டு வந்துட்டு எல்லா மொழியும் இருக்குது. அவர் வந்து ஹிந்தி பேசுவா போல், தெலுங்கு பேசுவா போல், தமிழும் பேசுவா போல், எல்லா மொழியும் பாடக்கூடிய ஒரு கானா பாடகர் தான். இன்றைக்கி வளர்ந்த கானா பாடகர் வந்து யாரும் சப்போர்ட் பண்ணல. நிறைய பேர் இப்போ பாடியிருக்காங்க. 2011 லைசன்ஸ் இல்லாமல் சாங்கெலாம் எனக்கு 15 வயசு. அதுக்கப்புறம் அது ஈடு கொடுத்த சாங் பார்த்தீங்கன்னா மோனிஷா தினேஷ் பாட்டு தான். எங்கள் அண்ணன் தான், வினோத்தரனும் எங்கள் அண்ணன் தான். அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கனியாபுரம் பாலான இருக்கார், அட்வொகேட் தான், வழக்கறிஞர் தான். ஃபோன் பண்ணியிருப்பாருன்னு எங்களுக்கு தெரியாது. சப்போர்ட் பண்ணுங்க, ஜஸ்ட்டு என்னடா சாப்பிட்டியா, எப்படி இருக்க, நீ பண்ண தப்பா ரைட்டாக உனக்கு தெரியுமா, இல்லை நீ போயிருக்கலாம், கேட்டு இருந்திருக்கலாம். இந்த ஊரில் வந்துட்டு ஒரு கானா பாட்டுக்கு போனாலுமே இறந்தவங்க வீட்டில் சிரிக்க வைக்க ஒரு கானா பாடகர் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கானா பாடகர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 1 லட்சம் கானா பாடகர் இருக்கிறாங்க. இவர் போனாலே அந்த கானாவே வந்து பொணமே ஏந்தி சிரிக்கிற அளவுக்கு வந்து சிரிக்க வைப்பாப்புல. அதுதான் கானா பாடகருடைய ஒரு ட்ரெண்டு. அப்படி இருக்கும்போது வந்து கமெண்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு நிறுத்தணும். போன மாதம் நான் சம்பளம் வாங்கினன்ற லிரிக்கு கமல்நாத் அப்போ எழுதியிருக்காரு, கானா பாடகர் தினேஷ் அவரும் பாடியிருக்காரு. அதை வந்து யோசிக்கணும். அந்த 4 வார்த்தை தான் சினிமா தேட்டரை கிளாப்ஸ் தட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெருசாகும். சரிங்களா? முதல்ல ஒரு நல்ல நண்பர். ஃபஸ்ட்டு வந்ததோ கையில் காசு இருக்காது. டிகாஸ் ரோடு கார்னரில் போனீங்கன்னா தள்ளு வண்டி தான் இருக்கும். 2011-12 கானா பாலச்சந்தர் மைக்கேல் 4 நண்பர்கள். கார்த்தி அவர் ஒரு பாடகர் தான். 18,000 ரூபா வரையும் வெறும் தள்ளு வண்டியிலேயே வந்து கடை வைப்பாப்புல. அன்றைக்கி 1 லட்ச ரூபாய் கானா பாட்டு பண்ண ஒரே ஒரு பாடகர் வந்து கானா தினேஷ் தான், வில்லிவாக்கத்தில். அப்படி இருக்கும்போது வந்து பணத்தை பார்க்க மாட்டான், மக்களை தான் சம்பாதிச்சிருக்காப்புல. கொஞ்சம் அவரை பற்றி அந்த மாதிரி ஒரு கமெண்ட் போடுங்க. சாப்பிட்ருக்கீங்களா? நிறைய பேர் அவர்கிட்ட வந்து எவ்வளோ கானா பாடகர் வந்திருக்காங்க, ஒன்றுமே இல்லை அதெல்லாம் வந்திருக்காங்க. பாட்டுலாம் வந்து யார்கிட்ட போய் வாங்கணும்னு கூட தெரியாது, வழிகாட்டுவாப்புல.
அந்த வழிகாட்டி தான் ஒரு நண்பருடைய விஷயங்கள்லாம். சின்ன சின்ன விஷயம்தான் நம்ம சொல்லணும். யாருமே சப்போர்ட் பண்ணலையே. காசு வேணாம், பணம் வேணாங்க, வந்து எப்படி மாமா இருக்க, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நீ செஞ்ச தப்பு ரைட்டை விடு, நம்ம பாட்டு போட்டாங்க, நம்ம தம்பி தானே கென்னு, கருணா சார் நம்ம சார் தானே, வீடு போ, அடுத்த படத்தில் கூட நம்ம வாய்ப்பு கேட்டு வாங்கிக்கலாம். ஒருத்தராச்சும் சொல்லணும்ல, நான் வளர்ந்தா மட்டும் போதுன்னு சொல்லக்கூடாதுல்ல. இதுதான் விஷயம். ஓகேண்ணா. மனசு கஷ்டமா இருக்கும், தூக்கம் இல்லை, நிம்மதியில் எல்லாம் ஃபோன் கால்ஸ் பண்ணி என்னை வந்து இது பண்றாங்க, மன உளைச்சலா இருக்குது எனக்கு. இனி கூட நிறைய கால்ஸ் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர், நம்மம்மா அவங்க பாட்டை எடுத்துட்டாங்க, திருட்டாங்க, அதை பத்தி எதுவுமே பேசலையா அப்படி இப்படி சொல்லி ஒரே ஃபோன், அதை பத்தி தான் ஃபோனே போயிட்டு இருக்கு ஃபுல்லா. அப்போ நீங்க இந்த படத்தை பார்க்கவே இல்லையா இது வரைக்கும்? இந்த படத்தை இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. என்னோட பாட்டை மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். ஓகே. அதுவும் வந்து என்னோட பாட்டை வந்து போட்ட பிறகுதான் வந்து தேட்டரே கை தட்டுது. ஓகே. படத்துல ஒரு சீன்ல கூட யாரும் கை தட்டல, தேட்டர்ல என் பாட்டு வரும்போது தான் கை தட்டுறாங்க. அப்ப என் பாட்டு தானே ஃபேமஸ். ஓகேண்ணா. இப்போ 90s கிட்ஸோடைய ஸ்கூல் டைம் மெமரிஸ் நம்ம சொல்லியாச்சு. இந்த பாட்டு வந்து அவங்க ஸ்கூல் டைம்ல இருக்கிற க்ரஷுக்கோ இல்ல லவ்வுக்கோ வந்து பாடி காமிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மெமரிஸ் இருக்குன்னா, நீங்க இந்த பாட்டை உருவாக்குனதுக்கான ஒரு மெமரிஸ் ஒன்று இருக்கும்ல, காரணம்னு ஒன்று இருக்கும்ல, அது என்ன காரணம்? இந்த பாட்டை உருவாக்குறது காரணம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு மோனிஷான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க, எதிர் வீட்டுல ஒரு பையன், ஒரு கற்பனை தான். இது கற்பனை தான், உங்களுடைய ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல? நான் எந்த பொண்ணை பீச்சுக்கு போய் சுத்திக்கிறது இல்ல, இது கற்பனையா ஓனான்னு கேக்குறாங்க. ஓனா மோனிஷான் லவ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல, நான் எந்த பொண்ணை பீச்சு, கோல்டன் பீச் மேடம், பணமே இல்லாம சுத்தினுக்கிறா, சோத்துக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டுனுக்கிறோம் நாங்க. அன்றாட காட்சி மேடம் எல்லாமே. இப்ப நானே வளர்ந்து வர பாடகர் எவ்வளவு கஷ்டம் இருக்கும். நான் வந்து ஒரு 15 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன். நான் பாட்டு எனக்கே இவ்வளவு கஷ்டங்குதுன்னா, அப்ப வளர்ந்து வர பாடகர்லாம் நீங்க சொல்லுங்க. அப்ப நான் கோல்டன் பீச், மெரினா பீச்லாம் இட்டுன்னு போய் அவன் பணம் செலவு பண்ணிருப்பான். ஓகே. ஓகே. இந்த பாட்டுல நடிச்சது வந்து சித்ரா. அவங்க சித்ரா இறந்துட்டாங்க, அவங்க தவறிட்டாங்க. ஆமா. அவங்க மறைவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க இப்போ இந்த சிச்சுவேஷன் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் இருக்கா, இல்லைன்னா எப்படி? நான் அவங்களுக்கு வந்து சித்ரா மேடமுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து கொள்கிறேன். அவங்க வந்து இறந்தது வந்து எனக்கு மன வருத்தம் தான். இன்னும் கூட மனசுல இருக்காங்க சித்ரா மேடம். டிஜே சித்ரா தான் சொல்றேன். என்னோட பாட்டு ஹீரோயினா வச்சாங்க. எனக்கு தெரியும், எனக்கும் பிடிக்கும். அவங்க நாடகத்துறையில இருந்து வந்து நல்லா கஷ்டப்பட்டு தான் வளர்ந்து வந்தவங்க. ஆனா அவங்க மறைவுக்கும் இதுக்கும் எந்த காரணமும் இல்லை. அவங்க இருந்திருந்தாலும் நான் கேஸ் போட்டு தான் இருப்பேன். இப்போ அந்த ஜென்ரேஷன்ல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இன்டர்நெட்லாம் கிடையாது, சோஷியல் மீடியாஸ்ல எதுவுமே கிடையாது. அந்த டைம்ல உங்களுடைய பாட்டு வந்து 400 சிடிக்கு மேல சேல் ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் அந்த ஒரு 400 சிடியா? 4000 சிடியா? லாக்ஸ் கணக்குல சிடி அப்ப ரிலீஸ் பண்ண மேடம். நான் பாட்டு அந்த அளவுக்கு மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, மக்கள் வந்து ரசிச்சாங்க அந்த பாட்டை. நான் கஷ்டப்பட்டு பாடினேன், கஷ்டப்பட்ட நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு எழுதினாரு, அதுக்காக எல்லாம் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபேமஸ் ஆச்சு பாட்டு. அந்த டைம்ல உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருந்துச்சு? மக்கள் பயங்கரமா இருக்கும். நான் வெளியே கூட வர முடியாது, அந்த அளவுக்கு வரவேற்பு. ஓகே. அந்த வரவேற்பு இப்ப எப்படி இருக்கு? அப்படியே தான் இருக்கா, இல்லைன்னா குறைஞ்சிருச்சுன்னு எதிர்பார்க்க? அப்படிதான் இருக்கு மேடம். இப்போ வந்து அவர் பாடின மாதிரி ஆயிடுச்சுல, அதான் ஒரு மன உளைச்சலா இருக்கு, வேற எதுவுமே. எல்லாருமே போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண இருக்காங்க எல்லாமே. இப்போ தேவா சாரோட பாட்டை தான் வந்துட்டு நீங்க வந்துட்டு இப்போ ரீரைட் பண்ணி பாடி இருந்தீங்க. அவர் வந்துட்டு பெருந்தன்மையா வந்து ஒருத்தர் வந்து என்னுடைய பாட்டு வந்து பாடிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா, ஒரு பேட்டியில வந்து தேவா சார் வந்து என்னை பத்தி பயங்கரமா புகழ்ந்து பேசியிருக்காரு. சோ அதே மாதிரி இப்போ கென்னு வந்து உங்களுடைய இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு அந்த பாட்டு பாடினது வந்து நீங்க சரி, அப்போ வந்து ஒரு தாலி வரம் கேட்டு வந்து தாயமா அந்த பாட்டியே பாடிட்டு இருந்தான்ல அவன் கென்னு. தேவா சார் பாட்டு தானே பாடிடலாம். ஏன்ப்பா நான் வந்து ரிலீக்ஸ் கஷ்டப்பட்டு எழுதி அந்த பாட்டை ஏன் அவர் பாடணும்? வார்த்தை எந்தில மேடம், புரியுதுங்களா? இப்ப தேவா சார் வந்து என்னை பத்தி புகழ்ந்து பேசியிருக்காரு ஒரு மீடியால. இப்ப கூட நான் எடுத்து காட்டுவேன் இந்த வீடியோல. தேவா சார் வந்து என்னை பத்தி புகழ்ந்து பேசியிருக்காரு. இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பையன் வந்து என்னுடைய பாட்டுல வந்து நான் டியூன் போட்ட பாட்டுல வந்து எவ்வளவு அழகா பாட்டு எழுதி வர்ணிச்சு பாடியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன வருஷத்துல பேசியிருக்காரு. அவங்க வந்து அந்த தாலி வரம் கேட்டு வந்த தாயமா அந்த பாட்டை அப்படியே பாடிட்டு இருக்கலாம். என்னுடைய பாட்டு போன மாசம் நான் சம்பளம் வாங்கினேன், நாங்க கஷ்டப்பட்டு யோசனை பண்ணி எழுதுனதுல அதை ஏன் பாடினு தான் நான் கேட்கறேன். நான் தான் இருக்கிறேன் அது உயிரோட. ஃபைனலா இந்த டீம் கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நான் என்ன எதிர்பார்க்கறேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து என்னோட பேர் போட சொல்லுங்க படத்துல, இல்ல பாட்டை எடுக்க சொல்லுங்க. பாட்டு எடுத்தனும் இல்ல பேர்? ஆமா, பேர் போட சொல்லுங்க. ரெண்டுத்துக்குமே அவங்க ஓகே சொல்லல அப்படின்னா? ஓகே சொல்லலாம். நான் என்ன மேடம் பண்றது? கம்ப்ளைண்ட் கொடுத்துன்னு தான் இருக்கணும் இன்னும் எல்லார் மேலேயும். ஓகேண்ணா. நான் என்ன பண்றது மேடம்? இப்போ வந்து முழுக்க வந்து அந்த தீபக் மேனன் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தான் வந்து இந்த பாட்டை வந்து காப்பி ரைட்ஸ் எடுத்துன்னு போய் காட்டி வித்துருக்காரு. அதுக்கப்புறம் டியோ மியூசிக்னு சொல்லிட்டு ஒரு டியோ மியூசிக் கிட்ட தான் அவங்க வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க வந்து ப்ரெஸ் மீட்ல வந்து சொன்னது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நாங்க டியோ மியூசிக் கிட்ட காப்பி ரைட்ஸோட வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. காப்பி ரைட்ஸ் என்கிட்ட தான் வாங்கணும். நீங்க ஒரிஜினல் சிடியே மாஸ்டர் சிடியே என்கிட்ட தான் இருக்குது. அவங்க கிட்ட வாங்கினா நான் என்ன மேடம் பண்றது? நீங்களே சொல்லுங்க. தீபக் மேனன் தான் இது முழுக்க காரணம். டியோ மியூசிக்
இவங்க 2 பேர் மேலே தான் இப்போ கேஸ் கொடுத்துருக்கேன் நான். ஓகே ஓகே. முதல்ல வந்து ப்ரொடியூசர் மேலே, மியூசிக் டைரக்டர் எல்லார் மேலேயும் கொடுத்தேன். இப்போ வந்து தீபக் மேனன், அதுக்கப்புறம் டிஓ மியூசிக் 2 பேர் மேலே கேஸ் கொடுத்துருக்கேன் கமிஷன் ஆஃபீஸில். திருப்பி போயிட்டு அவங்க மேலே கேஸ் ஓடிட்டு இருக்கு, நடந்துன்னு இருக்கு கேஸ். ஓகே ஓகே. நான் உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக இவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.